Hi friends, welcome to BVS Kitchen. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி whole wheat chocolate cookies. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் காட்டுறேன். ஒரு பவுல்ல 1/4 கப் வெண்ணெய் எடுத்துர்க்கேன். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தா நல்லது. இது கூடவே 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துர்க்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் போட்டிருக்க வெண்ணெய் சர்க்கரை இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து க்ரீமியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் கலக்கிறதுக்கு இங்கே நான் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். பீட்டர் இல்லாதவங்க 5 நிமிஷம் இதை சர்க்குலர் மோஷனில் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக ஃப்ளஃபியாக உங்களுக்கு கிடைக்கும். பீட்டர் யூஸ் பண்ணுறவங்க ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் டு ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கோதுமை மாவு வீட்டிலே அரைச்சது. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கடையில் கோதுமை மாவு வாங்காமல் வீட்டிலே அரைச்சி பயன்படுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கிறேன். இது ஏன்னா குக்கீஸ்க்கு நடுவில் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சால்ட் அண்ட் பட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த உப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கணும். இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க வெண்ணெய் நாட்டு சர்க்கரை இது எல்லாமே நல்லா இலகி கொடுத்து இந்த மாவை நமக்கு திக்காக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக்கிட்டே வருது. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் 1/2 கப்பு மில்க் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாக்லேட்டு மாவில் இருக்கிற எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி கலந்துக்கணும். இப்போ நம்ம மாவை கலந்துக்கிட்டாச்சு. இதை ஒரு மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது குக்கீஸ் ஈவனாக வேகிறதுக்காக தான். ஸோ இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவை வெளியே எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் பண்ணிவிட்டு அதை ரவுண்டாக தட்டி கொஞ்சம் திக்காக தட்டி வைங்க. இந்த டைமில் நீங்கள் அவனை 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கணும். இப்போ நான் அடுத்தது பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி அதை திக்காக பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. ஏன்னா குக்கீஸ் வேகிறப்போ உங்களுக்கு பெருசாகும். அதனால் நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு 2 பேட்ச் இதே மாதிரி செய்யலாம். அதாவது ஒரு 15 குக்கீஸ் உங்களால் பண்ண முடியும். இதே மாதிரி நான் ஒரு ஃபஸ்ட் பேட்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரவுண்டாக தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை.
உங்கள் குழந்தைக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அதை கூட பண்ணி வைக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுறேன். இப்போ முதல் பேட்ச் பண்ணியாச்சு. இதை இப்போ நான் அவனில் வைக்கிறேன். 170 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் வெந்தால் போதும், உங்கள் குக்கீஸ் ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கீஸை வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வச்சதை விட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை நீங்கள் அப்படியே ஒரு கூலிங் ரேக்கில் மாற்றி வைங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்த்தியான ஹோல் வீட் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல, மைதா யூஸ் பண்ணல. அதனால் நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் பெரியவங்களும் சாப்பிடலாம். இந்த குக்கீஸை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே வர நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்து போடுற ரெசிபியோட இண்டிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். பாய்.